இந்த தேர்தலில் நாம் நமது அனுபவங்களை வைத்து நாம் கண்டிருக்கிறோம். எல்போர்ட் போட்டாக்கள்கிட்ட பஸ்ஸை கொடுக்கலாமா? இந்த காலத்தில் ஜனாதிபதியாக வருவதற்கு ஆக குறைந்தது அமைச்சராக பல வருடங்கள் இருந்து செய்து காட்டியிருக்க வேண்டும். பால் போத்தல் இருக்கட்டும் வாரன். அது மாத்திரமல்ல, ஜனாதிபதியாக இருப்பதற்கு முன்பு இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருந்திருக்க வேண்டும். இவ்வாறு ஒன்றுமே இல்லாத ஒருவர் வீழ்ந்து கிடக்கின்ற இந்த நாட்டை கட்டப்போகிறோம் தாருங்கள் என்றால் நாங்கள் கொடுப்போமா? நாடு விழுந்து முக்கியமான ஒரு தருணத்தில் நமக்கான ஒரு முறையான டிரைவர் வேண்டும், நமக்கான ஒரு தலைவன் வேண்டும் என்று நாடு மிகவும் இறுக்கமாக எல்லோரும் அழுது திரிகின்ற பொழுது நாட்டை பொறுப்படுத்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதனால் தான் இந்த 2 ஆண்டுகள் நாம் இவ்வளவு மூச்சு விட்டு நிற்கிறோம். அவர் இல்லாமல் செய்யாமல் விட்டிருந்தால் இந்த மைதானத்தில் கூட நீங்கள் யாருமே வந்திருக்க முடியாது. பெட்ரோல் இல்லாமல் எல்லாம் செய்துவிட்ட பிறகு அனுரகுமார திசாநாயக்கா 3 எம்பிக்கள் வரலாற்றில் அனுரகுமாரவினுடைய எல்போட் இன்னும் கலட்டவில்லை. இதே போன்று ஒரு முறையாக வருவதற்கு அவர்களுக்கு காலம் இருக்கிறது. விளங்கு என்னண்டு கல்யாண வீட்டுக்கு போனால் சின்ன பிள்ளைகள் கண்ட எல்லாத்தையும் கேட்கும். அதைத்தான் இதைத்தான் அதுலேயும் வை பலு இல்லைன்ட்டுதான் என்று திண்டோடு போய் ஒரு அளவுக்கு முடியக்குள்ள திங்கையும் மேலாம் ஒன்றும் செய்யலாம சும்மா குளர்ற அந்த நிலைமைதான். எல்லாம் எல்போட். ஒருத்தருக்கும் ஓட தெரியாது. பிரேக் அடிச்செல்லாம் கொட்டினது. எலெக்ஷன் அன்றைக்கு பிரேக் அடிக்க போறாராம். சகோதரர்கள், இது விளையாட்டு அல்ல, இது ஒரு நாடு. நாம் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் நாம் எழுந்திருக்கின்றோம். இப்பொழுது வறுமை, ஒன்றுமில்லாமை, பணமில்லாமை, யுத்தம், எதுவாக சுனாமி எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பழைய அனுபவங்களை வைத்து இந்த நாட்டை கொண்டு செல்லக்கூடிய இன்றைய தலைவன் ரணில் விக்ரமசிங்க மாத்திரம்தான். நாங்கள் இன்றைய அரசியல் செய்யவில்லை. இந்த நாட்டில் நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ தலைவர்களுடன் சேர்ந்து செய்த அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். முதலாவது வளமுள்ள நாடு. இந்த நாட்டை வளப்படுத்தி இந்த மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு பொருளாதார கொள்கையை அமைத்து விட வேண்டும். தேசிய காங்கிரஸ் இந்த தலைவரோடு நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன? இந்த நாட்டில் எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு அரசியல் அமைப்பு. தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்கள மக்கள் எல்லோரும் ஒரு சகோதராக, ஒரு தாய் வயிற்றின் பிள்ளைகளாக இந்த நாட்டில் வாழ வைக்க வேண்டும். அதுதான் அவர்கிட்ட கேட்டிருக்கோம். அதான் எங்களுடைய ஒப்பந்தம். அக்கரைப்பட்டில் நீர்ப்பூங்காவில் நடந்த தேசிய காங்கிரசின் மாநாட்டில் இது மாத்திரம்தான் கேட்டிருக்கிறோம். ஷாப்பிங் லிஸ்ட் போட முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டின் வளங்களை முறைப்படுத்த வேண்டும். நமது மக்கள் தாய்நாடு இலங்கையன் என்ற ஒரு உணர்வோடு வெளியிலே வர வேண்டும். இந்த நாட்டுக்கு சோறு கொடுக்கின்ற மாவட்டம் நாம். இந்த ஜனாதிபதியிடம் இந்த விவசாய முறையை நவீனப்படுத்த வேண்டும் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் இது விளையாட்டு அல்ல, இது செல்லம் அல்ல. முதலாவதாக நாம் நின்று இன்று மூச்சுடுகின்ற இந்த நிலைமையை உருவாக்கி 2 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு செய்ய முடியுமாக இருந்தால் ஒரு அடுத்த 5 ஆண்டை கொடுத்தால் திராடு செல்வம் கொளிக்கும். அதுதானாக முக்கியம். அன்று ஓடியவர்கள் எங்களிடம் தாருங்கள் என்று கேட்டால் குழந்தை பிள்ளைக்கு கொடுக்கலாமா? வாப்பா, நாட்டை கொடுக்கலாமா? சோறு கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். நாட்டை தாருங்கள் என்று கேட்கிறார்கள்.